உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே திருநங்கைகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வட்டாட்சியரின் வாகனத்தை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த காட்சிகள். போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் லிங்கப்பன். விரிவான விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. அதாவது இந்த மூன்றாம் பாளையத்தில் சொல்லக்கூடிய திருநங்கைகள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வசிப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் செய்யாறு, வந்தாவாசி, சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசித்து வருவதாகவும், இவர்களுக்கான அந்த தனி வீட்டுமனை பட்டா மற்றும் வீடுகள் அரசே வழங்க வேண்டும் என்று கடந்த 25 ஆண்டுகளாக அரசாங்கத்துக்கு மாவட்டத்துக்கு கோரிக்கை மனுக்கள் வழங்கி வருவதாகவும், இதனால் அதிகாரிகள் மெத்தன போக்கில் செயல்படுவதாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இன்று காலையிலே இந்த வருவாய் துறை சார்ந்த வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே 100க்கும் மேற்பட்டவர் இந்த திருநங்கையில் காத்திருந்தனர். வட்டாட்சியர் கௌரி அலுவலகத்துக்கு வருவதற்காக சற்று தாமதமானதால் ஆத்திரமடைந்த நிலையில் அனைவரும் அந்த பேரணியாக சென்று ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே சாலையில் அமர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டனர். அப்போது பல்வேறு அறவழி போராட்டங்கள் மூலமாக அவங்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் கூறினார். அதாவது அவர்களுடைய வழக்கமாக அந்த கும்மி அடி மற்றும் கோரிக்கை, அதே போல இந்த வட்டாட்சியர் வாகனத்தை சிறைப்பிடித்து அங்கே அற நிர்வாணத்தோடு பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டனர். இதனை அறிந்த காவல்துறை சமரசம் பேச்சில் ஈடுபட்டனர். அதற்கும் அவர்கள் செவிசாக்கவில்லை. மேலும் இந்த ஆர்ப்பாட்டம் சாலை மறியலில் இருக்கும்போதே இந்த சாலை மறியலில் ஈடுபடுத்தினிடையே இந்த வட்டாட்சியர் கௌரி அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தையில் சுமூகம் காண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதனை கண்டு மீண்டும் அனைவருமே கலைஞ்சி சென்று ஆரணி வருவாய் துறை சார்ந்த வட்டாட்சியர் அலுவலகம் சென்று வட்டாட்சியர் கௌரியிடம் தங்களுடைய கோரிக்கை மனு வழங்கினார்கள். இதனால் அப்பகுதி பரபரப்பு காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.